இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம், அதனுடைய 7வது வசனம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தருக்காய் நீங்கள் காத்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்கான வார்த்தை தான் இது. உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை உண்டு பண்ண, அதாவது உங்களுக்கான நன்மையை சுதந்திரிக்க, உங்கள் தலையை நிமிர பண்ண, உங்களில் தேவன் மகிமைப்பட, உங்களை சாட்சியாய் நிறுத்தும்படிக்கு கர்த்தர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளை குறித்து நமக்கு தெரியாது, ஆனால் குறித்தவருக்கு தெரியும். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்னொரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. நாம் நினைப்பது அல்ல, நாம் கணிப்பதும் கிடையாது. காலங்களை வைத்து, மற்ற காரியங்களை வைத்து நாம கணிக்கிறோம். இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, இந்த வருஷத்துல நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று. ஆனால் ஏசாயா 55 கர்த்தர் தம்முடைய வார்த்தையை குறித்து சொல்வதற்கு முன்னே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. நாம் என்ன நினைக்கிறோமோ அது நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு தான் நினைப்போம். ஆமென். சாயங்காலம் என்றாலே வெளிச்சம் மறைகிற நேரம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்று. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. நம்முடைய நினைவுகளோ நம்முடைய வழிகளோ அல்ல, கர்த்தருடைய நினைவுகளும் வழிகளும். அவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துகிறவர். ஆனால் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒருவேளை எல்லா நம்பிக்கையும் அற்று போகிற நிலைமை இருக்கலாம். சாயங்காலம் என்றால் என்ன? வெளிச்சம் மறைகிற நேரம். வெளிச்சம் மங்கி 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 மறைகிற நேரம். கர்த்தர் என்ன வார்த்தை தருகிறார்? சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்று. அது கர்த்தர் குறித்த நாளிலே. யோசேப்புக்கு விரோதமான பொய்யான குற்றச்சாட்டுகள். ஏற்கனவே அடிமையாக கொண்டு வரப்படுகிறான். இப்பொழுது பொய்யான குற்றச்சாட்டு. எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு எதிராக இருக்கும்போது அவன் நினைத்திருக்கலாம், இனி என்னால் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியாது என்று. ஆனால் அவனுடைய 17வது வயதிலே கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார். அதை சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தியிருந்தார். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. அதே போலதான் யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் குறித்த நாள் வந்தது. ஆமென். அவன் ஜெயிலிலிருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறான். ராஜ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். அப்போஸ்தலர் 7:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோன் சமூகத்திலே கர்த்தர் யோசேப்புக்கு கிருபையையும் ஞானத்தையும் கொடுத்தார். யோசேப்பின் வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாகுது. இனி என் வாழ்க்கை பிரகாசிக்க வாய்ப்பே இல்லை என்று நினைத்த நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு வெளிச்சத்தை கட்டளையிட்டார். அந்த வெளிச்சத்தின் நிமித்தம் அநேகர் பயனடைந்தார்கள். யார் யார் அவனுக்கு எதிராக எழும்பினார்களோ அத்தனை பேரும் அவனால் நன்மை பெற்று வாழ்ந்தார்கள். இந்த நாளில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. கர்த்தரை நம்பி காத்திருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் அதை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று. அந்த நாளை காண ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.